So, hey guys, welcome back to another video. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் யூரோ யூஎஸ்டிலையும் ஜிபிபி யூஎஸ்டிலையும் இன்றைக்கி ஒரு லாங் போனேன். ஸோ அந்த லாங் நான் என்ன கன்வெக்ஷனில் போனேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ராப்பிங் டவுன் டு மந்த்லி. ஓகேவா? ஸோ மந்த்லியில் நான் இதை எப்படி ஒரு ப்ளேவாக எடுத்தேன்னா, ப்ரைஸ் வந்து இந்த ஃபேவலி கேப்பை டேப் ஆகிருக்கு. நான் சொல்கிறது இந்த மந்த் இந்த ஃபேவலி கேப்போட விக்ஸி டேப் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதை தவிர்த்து மந்த்லியில் வேறு ஏதாவது தெரியுதா? am I seeing anything different அப்படின்னா, I'm seeing a bigger picture here which is A M D, which is this classic AMD pattern: accumulation, manipulation into the key level, and then distribution higher for the rest of the year. So you can ask me, நீங்கள் கேட்கலாம், இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா ப்ரோ, இயர்லி லோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சா, கேன் யூ கால் அவுட் த ப்ரைஸ் அப்படின்னு கேட்கலாம். நாட் ஷியோர், சின்ஸ் என்னோட சில பல ரூல்ஸஸ்லாம் இருக்குது. ஐ ஹவ் செப்பரேட் ரூல்ஸஸ் ஃபார் மீ இன் ஆர்டர் டு கன்ஃபார்ம் தட் த இயர்லி லோ ஹஸ் பின் செட். ஸோ இங்கே அது மெட்டாச்சான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஐம் ட்ராப்பிங் டவுன் ஒன் டைம் ஃப்ரேம் பிலோ விச் இஸ் வீக்லி. ஸோ ஹியர் இன் வீக்லி, as you can see, market swept this side of liquidity and tapped into this FEG, which is in the FEG market tap ஆயிருக்கு. ப்ளஸ் அந்த நான் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த லோஸை மார்க்கெட் டேக் ஆயிருக்கு. லிக்விடிட்டி ஹண்ட் ஆயிருக்கு மார்க்கெட்டில். இந்த இடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே இது மட்டும்தான் தெரியுதா ப்ரோ அப்படின்னா, நோ, ஐ எம் சீயிங் ஒன் மோர் திங் விச் இஸ் this 3 drive. You can see here it is a 3 drive. First drive, second drive and 3 drive. Okay, so இதுக்கு மேலே இங்கே ஏதாவது இருக்கா, there is anything left in this weekly time frame கேட்டால் no. So I'm dropping down one time frame lower, which is a daily time frame. So as you can see, I can see something here which is a 3 candle model, which is nothing but a swing low. If you put it in a line chart, means it will be like a V pattern, which is a indication of there is a swing formation, swing low formation here. And I can also see that there is a FEG here. You can ask me, bro, there is 2 FEGs, bro, why did you mark that one? Price can easily sell off from here also, right? Yeah, you are right, but I always use premium discount, which is nothing but நான் எப்பவுமே premium discount யூஸ் பண்ணுவேன். அப்போ யூஸ் பண்ணும்போது இந்த எஃப்இஜி டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஸோ இஃப் ஐம் கோயிங் டு செல், நான் செல் பண்ண போகிறேன்னா நான் டிஸ்கவுண்ட்டில் செல் பண்ணக்கூடாது. ஐ நீட் டு செல் இன் ப்ரீமியம். ஸோ எனக்கு இந்த எஃப்இஜி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே இவ்வளோதான் இவ்வளோதான் தெரியுது அப்புறம் டெய்லி டைம் ஃப்ரேம்னா, யா தட்ஸ் ஆல். பட் 4 ஹவருக்கு நான் இப்போ வரேன். 4 ஹவரில் ஏதாவது வித்தியாசமாக தெரியுது அப்படின்னா, எனக்கு 4 ஹவரில் ஒன்றுமே தெரியல. ஜஸ்ட் சிம்பிள் இந்த எல்லாரும் தெரியுது. வேறு என்ன தெரியுதுன்னு கேட்டால் வேறு எதுவும் தெரியல எனக்கு. ஆனால் 1 ஹவரில் I can see something which is, ஸோ இங்கே வந்து 2 scenarios இருக்குது ப்ராபப்ளி. ஓகேவா? MMXM ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். சில பேர் இதை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக எடுப்பாங்க, இதை செகண்ட் ஸ்டேஜ், இந்த ஹோல் மூவ் செகண்ட் ஸ்டேஜ், ஸ்மார்ட் மணி ரிவர்சல், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன், செகண்ட் ஸ்டேஜ் ரீடிஸ்ட்ரிபியூஷன். இதை அப்படியே எடுப்பாங்க. இதை நான் அப்படி எடுத்தேனான்னு கேட்டால், இதை வந்து ஃபைனல் ஒரிஜினல் கன்சல்டேஷன் ஓஜிசின்னு எடுப்பாங்க. விச் இஸ் நத்திங் பட் ஒரிஜினல் கன்சல்டேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரிஜினல் கன்சல்டேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன், செகண்ட் ஸ்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன், தேர்ட் ஸ்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்மார்ட் மணி ரிவர்சல், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரீடிஸ்ட்ரிபியூஷன், செகண்ட் ஸ்டேஜ் ரீடிஸ்ட்ரிபியூஷன், தேர்ட் ஸ்டேஜ் ரீடிஸ்ட்ரிபியூஷன். இதை நீங்கள் இப்படியும் எடுக்கலாம். இல்லைனா இதை ரெண்டுத்தையும் தூக்கிட்டு இதை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒரிஜினல் கன்சல்டேஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், ஸ்மார்ட் மணி ரிவர்சல், இந்த ஹைஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஸ்மார்ட் மணி ரிவர்சல் ஆகும், இதுக்கு கீழே செல் ஆஃப் ஆகும். நீங்கள் இதையுமே டார்கெட் பண்ணலாம். யூரோ இஸ் ஸ்டாண்டிங் இன் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கேருந்து செல்லும் ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரோ, என் பயாஸ் புல்லிஷ், நான் மந்த்லி இந்த மந்த் ஃபுல்லாகவே நான் புல்லிஷாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மந்த்லி PO3 படி மந்த் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு? If you look at in a monthly PO3, where did the month start? Month start around January 1st, January 2nd, 18. இதை நீங்கள் இப்படியும் பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் குவார்டர்லி தியரி யூஸ் பண்ணிங்கன்னா, ஜான்வரி குவார்டர்லி தியரி யூஸ் பண்ணால் இங்கே வராது.
லைக் இங்கே ஸ்டார்ட் ஆகும் குவார்டர்லி தியரி இஃப் ஐம் நாட் ராங். வெயிட் பண்ணுங்கள், எதுக்கும் இண்டிகேட்டர் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து குவார்டர்லி தியரி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவேன். ஸோ ஐம் நாட் ஷியோர். வெயிட். Yeah, quarterly theory starting around January 12th. Oh, no. This is weekly quarter. Wait, just give me 1 minute. Yeah, monthly quarter. I will close all this and then apply it, which means, yeah, I'm not wrong. So the monthly quarter starts around Sunday 18. Just give me 1 minute. This is a different levels which I'm using it for a different purpose. Yeah, now let me remove the indicator. Yeah, now you can see this is a monthly perspective. Like I'm forming a monthly PO3 here. Month opened here, high, low. You can play the close, or else you can see it as a open, low, high, close. So இது எல்லாமே வந்து உங்களோட பயாஸுக்குள்ளதான் இருக்கு. லைக் நான் எப்படி ப்ளே பண்ணுவேன்னா, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ளே பண்ணுவேன். நான் ஸ்விங் ட்ரேடர், லைக் ஸ்விங் ட்ரேடர் இந்த சென்ஸ் நான் டே ட்ரேட் பண்ணுவேன்னு கேட்டால் பண்ணுவேன். when I have 100% கான்ஃபிடன்ஸ் in the setup. ஸோ இவ்வளோதான், இதுதான் என்னோட யூரோவோட பெர்ஸ்பெக்டிவ். லைக் நான் இப்படி தான் பார்க்குறேன். இப்போ இங்கேருந்து நான் இதை செல்லுன்னு நம்பினேன்னா எனக்கு இன்னும் ஒரு சில கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் மெட் ஆகலை. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்குவல் விட்டு வர மாதிரி இருக்குது யூரோ. ஸோ நான் இப்போ முதல்ல போட்ட தெரியுமா, ஒரிஜினல் கன்சால்டேஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் ஸ்மார்ட் மணி ரிவர்சல் டிஸ்ட்ரிபியூஷன், செகண்ட் ஸ்டேஜ் ரீடிஸ்ட்ரிபியூஷன், இது ஓடிஏ என்ட்ரி. இஃப் யூ ஆர் லாங் திஸ் இஸ் யுவர் என்ட்ரி. இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகலாம். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு பயாஸ் தெரியல ஷார்ட்னா நீங்கள் மார்க்கெட்டை ப்ளே பண்ண விட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு இதுதான் என்னோட ஐடியா. ஸோ நான் கமிங் பேக், இப்போ நான் எடுத்த என்ட்ரியை நான் டீகோட் பண்ணுறேன். லைக் இன்னைக்கு லண்டன் எங்கே ஓப்பன் ஆச்சு, யா இந்த இடத்துல நான் இன்னைக்கு சார்ட்டுக்கு வரேன். வரும்போது என் கண்ணுக்கு என்னென்ன தெரியுது, இந்த என்எஃபியோட ஹை இன்னும் தூக்கலை. இந்த என்எஃபியோட ஹை ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது இன்னும் அன்டச்சாக இருக்குது. வேறு என்ன நான் கூட சேர்த்து பார்க்குறேன், இந்த LRLRs இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறேன். ஸோ இப்போ நான் M15 டைம் ஃப்ரேம்க்கு ட்ராப் டவுன் பண்ணிக்கிறேன். இந்த இண்டிகேட்டர்ஸை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ M15ல் எனக்கு நான் என்னோட செஷன் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவேன். ஐ வில் யூஸ் மை செஷன் இண்டிகேட்டர். வேர் இஸ் இட்? திஸ் இஸ் த செஷன் இண்டிகேட்டர் விச் இஸ் நத்திங் பட் இந்த கிரே பாக்ஸ் வந்து ஏஷியா, லண்டன், நியூயார்க், லண்டன் க்ளோஸ். ஸோ இப்போ என் கண்ணுக்கு நான் லாங்கில் இருக்கேன். எது என்னோட டார்கெட் இந்த NFP ஹை. ஸோ இப்போ நான் என் கண்ணுக்கு தெரிகிற நியர்பை லோஸ்லாம் நான் மார்க் பண்ணணும். எதுக்கு ப்ரோ மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வந்து PO3 ட்ரேடு. லைக் எப்படின்னா நான் அந்த 4 ஹவரோட ரேஞ்ச் பிடிப்பேன். என்னோட மாடல்ஸ் அந்த ரேஞ்ச் சுற்றி தான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் 1 ஹவர் டைம் ஃப்ரேம்க்கு மாற்றிக்கிறேன், 4 ஹவர் டைம் ஃப்ரேம்க்கு மாற்றிக்கிறேன். லைக் இந்த இடத்துல ஏதாவது எனக்கு FEGs தெரியுதா அப்படின்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹவர் FEG இருக்குது. ஸோ இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் ப்ளே ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் M15 பார்த்துக்கிறேன். எனக்கு தேவையெல்லாம் இன்னும் ஒன்று என்னோட செட்டப்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஐ நீட் அ டர்ட்டில் சூ. ஸோ நான் ப்ளே பண்ணுறேன். இந்த ரைட் அரவுண்ட் திஸ் ஏரியா, ரைட் அரவுண்ட் திஸ் ஏரியா. என்ன ப்ரோ டர்ட்டில் சூப் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், நீங்கள் இங்கே டர்ட்டில் சூப்பே நடக்கலை அப்படின்னா கரெக்ட், இங்கே நடக்கலை. ஆனால் இவன் கூட கோரிலேட் ஆகிற பேர் இருக்கான்ல, விச் இஸ் GBP/USD. அவன் இந்த லோஸ் தூக்கியிருக்கானா? டைமிங் என்ன? 12 PM 2 AM. I'm sorry, yeah, 12 AM. No, not 12 AM. Yeah, 12 AM. 12 AM. Sorry, 12 PM 2 AM. Same, coming back to euro. 12 PM 2 AM SMT இருக்கு. ஸோ ஐ கேன் பிளேஸ் எ ட்ரேட். நான் எப்படி என்ட்ரு ஆனேன் அப்படின்னா சிம்பிள், இந்த 5 minute பிரேக்கரில் ஒன்ஸ் இந்த பிரேக்கர் ஃப்ளிப் ஆன அடுத்த நிமிஷம் ஐ பிளேஸ்ட் மை என்ட்ரி அரவுண்ட் ஹியர். ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் ஸ்விங் லோ. நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ரோ ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கிறீங்க? லைக் யூஸ்வலி ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் பெரிய ஆர்ஆர் காசப்பட்டு இங்கே எடுப்பாங்களே அப்படின்னா, நான் இந்த ரூல் தான் ஃபாலோ பண்ணுவேன். லிக்விடிட்டி சூப் பண்ணது இவன் தான். அப்போ இதுதான் என்னோடய இன்வாலிடேஷன் லைன். இங்கே எப்போ மார்க்கெட் மறுபடியும் ரீவிசிட் பண்ணுறோன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் அப்ளை பண்ணிப்பேன். இப்போ இதுக்கு ஆர்ஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1:1.2. ஆனால் நான் இங்கே க்ளோஸ் பண்ணால் கிடையாது. நான் க்ளோஸ் பண்ண இடம் இந்த ஹைஸ். ஏன் இந்த ஹைஸ் பர்டிகுலரானா, இது LRLR ப்ரைஸ் போகணுன்னு நினச்சா இதோட நிறுத்த மாட்டான், மொத்தமாக வலிச்சிருவான். அப்போ இது வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன்.
ஸோ இதுதான் என்னோட ஆக்சுவல் ப்ளே. இப்போ பார்க்கலாம் என்ட்ரி எப்படி எனக்கு டேக் ஆகி எப்படி ஃப்ரேம் ஆயிருக்கு அப்படி. டிஸ்பிளேஸ், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்தா டிஸ்பிளேஸ் வந்துடுச்சு, என்ட்ரியும் டேக் ஆயிடுச்சு. இங்கே கேட்கலாம் நீங்கள் எப்படி ப்ரோ டேக் உங்களோட ப்ரோக்கரில் டேக் ஆகலையே ப்ரோ எப்படி ப்ரோ? ட்ரேடிங் வியூவில் டேக் ஆகணும்னா மெட்டாவில் டேக் ஆயிடுச்சு, ஸ்ப்ரெட் மூலமாக எனக்கு டேக் ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் ஆல்ரெடி இன். இப்போ இதே ட்ரேட் இருக்கும் போது சைமல்டேனியஸாக நான் இவனையும் ட்ரேட் எடுத்தேன். யார்? ஜிவிபி யூஎஸ்டி. அதுக்கான செட்டப் பிக்சர் பர்ஃபெக்டான டெக்ஸ்ட் புக் தான், கிளாசிக் ஏஎம்டி. இப்போ ஜிவிபிக்கு வரேன், இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஜிவிபிக்கு டார்கெட் என்ன? சேம் அதே என்எஃப்பி ஹை இங்கே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், அதே என்எஃப்பி ஹை தான். நான் வரேன், நான் என்ன ட்ரேடர்னு சொன்னேன்? PO3 ட்ரேடர்ன்றேன். ஸோ 4 AM கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி ஓப்பன் லோ எங்கே? கீ லெவலில். இது 4 ஹவரோட ஆர்டர் பிளாக். ஸோ கீ லெவல் 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வரேன். 1 ஹவரில் இந்த லோஸை டோட்டல் சூப் அடிச்சிருக்கோம். ஓகே, 5 மினிட்டுக்கு வரேன். 5 மினிட்ல இங்கே எனக்கு செட்டப் இல்லை. ஆனால் M15 M5 ஜஸ்ட் கிவ் மீ 1 மினிட். M15 இந்த எஃப்இஜி தெரியுதா? இந்த எஃப்இஜியில் என்னோட லிமிட், ஐ மீன் எஃப்இஜினா டேரெக்டாக அந்த எஃப்இஜியில் போடல, நான் இந்த எஃப்இஜியோட கான்சென்ட்ரேட் என்க்ரோச்மெண்ட் சம்வேர் அரௌண்ட் ஹியர் போட்டேன். எஸ்எல் சேம் அதே மாதிரி, எவன் லிக்விடிட்டி தூக்கணும்னா அவன் தான் என்னோட எஸ்எல். டார்கெட் எங்கே ப்ரோ வச்சிங்க அப்படின்னா சேம் என்எஃப்பி ஹை. ஆனால் நான் இங்கே க்ளோஸ் பண்ணான்னு கேட்டால் கிடையாது. அது ஏன்ற அதுக்கான ரீசன் சொல்லிடுறேன். லைக் இவன் இப்போ யூரோ டேக் ஆகிட்டான், இப்போ இவன் டேக் ஆகணும்ல, டேக் ஆகிட்டான், இப்போ 2 பேரும் டேக் ஆகிட்டான். இப்போ இங்கே என்னோட சைக்காலஜியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். லைக் இந்த ட்ரேடை நான் எப்படி மேனேஜ் பண்ணேன், எப்படி ப்ரோ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்தது நியூஸுக்கு மேலே போவோம் அப்படின்னா, ஏன்னா இதை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் ப்ரைஸில். அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டைமிங் கரெக்டாக 2 AM விச் இஸ் லண்டன் லோ ஆஃப் த டே செட்டப். அப்போ நியூஸுக்கு வேறு என்ன ஒரே வழி? டிஸ்ட்ரிபியூஷன். என் பயாஸ் என்ன? லாங், புல்லிஷ். அப்போ நான் எடுத்த ட்ரேட் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா அவன் போனா இந்த லிக்விடிட்டியோட நிறுத்தக்கூடாது. ஜியோ மொத்தமாக ஒன்று ஃபுல்லாக கீழே இறக்கிடணும், ஏன்னா இதுவுமே லிக்விடிட்டிஸ் தான். ஆனால் பர்டிகுலராக இந்த லோஸை தூக்கிட்டு இதுக்குள்ளே இன்னொரு கான்செப்ட் இருக்குது, அது டைம் கான்செப்ட். அது கொஞ்சம் இன்டெப்த், அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போ எனக்கு என்ட்ரி வந்துடுச்சு, டேக் கொடுக்குறேன். இங்கே தான் நான் க்ளோஸ் பண்ணேன். ஏன் இங்கே ப்ரோ? எதுக்கு ப்ரோ இங்கே ஃபுல் டிபி புக் பண்ணாமல் ஏன் ப்ரோ இங்கே? நான் கரெக்டாக இங்கேனா இந்த டிக் கூட க்ளோஸ் பண்ணல, லைக் சம்வேர் அரௌண்ட் ஹியர். ஆர்ஆர் ரொம்ப கம்மி தான், 1:1:1.8 தான். ஆனால் இதில் விட்டதை நான் யூரோவில் பிடிச்சிட்டேன். யூரோவில் ஃபுல் டிபி. அதுக்கு நீ இது வரைக்கும் ஹோல்டு பண்ணிக்கலாம் ப்ரோனா கிடையாது. இந்த ஹைஸை தாண்டி சம்வேர் அரௌண்ட் இந்த ஏரியாவில் க்ளோஸ் பண்ணிட்டு நான் வெளில வந்துட்டேன். ஏன்னா அதுக்கான ரீசன் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் நியூஸ் வந்ததுக்கப்புறம் நியூஸை கவனிக்க ஆரம்பிப்பேன். லைக் நீங்கள் டிவியேஷன்ஸ் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிக்ஸியோட டிவியேஷன்ஸில் 2.5ல் ப்ரைஸ் வந்துட்டான் நியூஸ்க்கு. -4 போவானான்னு கேட்டால் அது எனக்கு கேள்விக்குறி தான். நம்ம எப்படி யூரோக்கு வரைஞ்சோமோ அதே மாதிரி டிக்ஸிக்குமே மார்க்கெட் மேக்கர் மாடல் வரையலாம். நீங்கள் ஒரிஜினல் கன்சால்டேஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், ஸ்மார்ட் மணி ரிவர்சல், டிஸ்ட்ரிபியூஷன், செகண்ட் ஸ்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபுல்லாக போனால் போயிடலாம். அது எனக்கு கேரண்டீடாக கிடையாது. ஸோ நான் என்னோட ட்ரேடில் கேர்ஃபுல்லாக இருப்பேன். எப்போ டிக்ஸி 2.5 மெட் ஆகுதோ சைமல்டேனியஸ்லி எனக்கு எங்கள் யூரோ ரியாக்ட் ஆகணும். யூரோவோட 2.5 பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டால்ஸோட வந்து உட்காரும். எந்த டால்ஸ் கரெக்டாக நான் மார்க் வச்சுருக்கேன் 2.5. அதனால தான் நான் சம்வேர் அரௌண்ட் இந்த செக்மெண்ட்டில் புக் பண்ணேன்னு சொன்ன ரீசன் இந்த ஏரியாஸில். ஏன்னா எனக்கு இது கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா நான் நாளைக்கு வேறு ட்ரேட் எடுப்பேன். ஏன்னா நான் இதை 2 விதமாக பார்த்தேன். அப்பயே சொன்னேன் உங்களுக்கு, இதை ஒரிஜினல் கன்சல்டேஷனாக எடுத்தால் இது லாங்கு, இல்லை நான் இதை ஒரிஜினல் கன்சல்டேஷனாக எடுக்காமல் இதை ஒரிஜினல் கன்சல்டேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜாக எடுத்தேன்னா எனக்கு மார்க்கெட் செல் ஆகிடுவா. மார்க்கெட் மேக்கர் செல் மாடலாக மாறிடும். இது மார்க்கெட் மேக்கர் பை மாடல்லேருந்து மார்க்கெட் மேக்கர் செல் மாடலாக மாறிடும். ஸோ நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. எதுவாக இருந்தாலும் இன்றைக்கான டே க்ளோசிங் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். ஏன்னா இன்றைக்கான டே க்ளோசிங் நீங்கள் கேட்கலாம், அல்லியே ப்ரோ அப்போ சிபிஐ இவ்வளோ தூரம் போயிட்டானா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நான் அடுத்த வாரம் வந்து ட்ரேட் எடுத்துப்பேன். பட் எனக்கு சிபிஐ நான் ஜஸ்ட்டு கன்ஃபர்மேஷனாக தான் யூஸ் பண்ணுறேன். அதை வச்சு ப்ளே பண்ண விட்டு நான் நாளைக்கு ஏதாவது எனக்கு மூவ் வந்ததுன்னா நான் நாளைக்கு லாங் எடுத்தேன்னா அப்போ நான் தைரியமாக இது வரைக்கும் எடுத்துக்கலாம். ஏன்? எனக்கு மேனிப்புலேஷன் இஸ் ஓவர், டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் கம்மிங்னு தெரியும்.
அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் என் ட்ரேட் இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன். அப்போ இது 3RR, இது ஒரு 3RR, இவன் ஒரு 1.5RR, சாரி இவன் ஒரு 1.8RR, போதும் 4RR. எனக்கு தேவை நான் அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணுறேன்னா, தட்ஸ் ஆல் தட் மேட்டர்ஸ் டு மீ. இங்கே சைக்காலஜி ரொம்ப ப்ளே ஆகும். லைக் இந்த சாப்லலாம் நீங்கள் வாழ்க்கையே வெறுத்துருவீங்க. இவனாவது பரவாயில்ல, லைக் மேலே போயிட்டு வந்தான், மறுபடியும் மேலே போனால் மறுபடியும் கீழே வந்தான். யூரோலாம் வாழ்க்கையே வெறுக்க வச்சிட்டான், ஏன்டா இந்த லாங் எடுத்தோன்னு. பட் எனக்கு அந்த கன்விக்ஷன் இருந்தது, ப்ரைஸ் போகும்னு நான் நம்பினேன். எனக்கு அந்த ட்ரேடுக்கான ஐடியா இருந்தது. இது என்னோட மாடல், என் மாடலோட வின் ரேட் எனக்கு எப்படி வேலை செய்யும் தெரியும், என் மாடல் நியூஸ் அப்போ எப்படி வேலை செய்யும்னு என்கிட்ட டேட்டா இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக. ஸோ அதனால் நான் இதை எடுக்கிறேன். இதே நான் உங்களையும் அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லுவேனான்னு கேட்டால், நான் என்னென்னலாம் சொன்னேன், இப்போ என் மாடல் எனக்கு இதுக்கான செட்டப்ஸ் இருக்குது, என் மாடல் எனக்கான செட்டப் கொடுத்துருக்கு, என் மாடல் இந்த நியூஸுக்கெலாம் எப்படி ரியாக்ட் பண்ணுன்ற டேட்டா என்கிட்ட இருக்குது. அது எல்லாம் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை ட்ரை பண்ணுங்கள். லைக் நீங்கள் பார்க்கலாம், இது மற்ற ட்ரேடர்ஸில் இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்களே ப்ரோ, நீங்கள் மட்டும் எப்படி ப்ரோ, நான் 10RR பிடிச்சேன் ப்ரோ, நீ என்ன ப்ரோ 3RR பிடிச்சிட்டு பெருமையாக பேசலாம் அப்படின்னு. பிடிக்கட்டும், பிரச்சனை இல்லை. கன்சிஸ்டன்சியாக பிடிக்கிறாங்களா, அவ்வளோதான் என் கேள்வி. நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறேன், எனக்கு இது போதும். என் மாடலோட வின் ரேட் 70 தானா, 7 ட்ரேடு தான் எனக்கு பாஸ் ஆகும், மிச்சம் 3 ஃபெயில் ஆகும். அந்த 3 நியூஸில் ஃபெயில் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. நான் நியூஸ் டைமில் ரொம்ப ப்ரிகாஷனாக இருப்பேன். நான் எப்போவுமே நியூஸ் அன்றைக்கி நான் ட்ரேடே எடுக்க மாட்டேன். நான் நியூஸுக்கு ஒரு நாள் முன்னாடியே என்ட்ரு ஆகிடுவேன். நேற்று நான் என்ட்ரு ஆயிருக்க வேண்டியது இந்த இடத்துல, சேம் அதே எக்ஸாக்ட் சினாரியோ தான். இந்த இடத்துல அரைச்சி நான் நியூஸுக்கு, நேற்று வந்து நியூஸுக்கு நான் இங்கே டர்ட்டில் சூப் எதிர்பார்த்து லாங் எதிர்பார்த்தேன். இல்லைனா நான் நேற்று இங்கேயே பொசிஷன் ஆயிருப்பேன். பட் ஆனால் இங்கே எனக்கு டர்ட்டில் சூப் நடக்கலை. இன்றைக்குமே அதே தான், எனக்கான டர்ட்டில் சூப் நடக்கலை. அதனால் நான் ரிஸ்க்கை கம்மியாக வச்சு எடுத்தேன். என்னோட நார்மல் ரிஸ்க் கிடையாது. நான் நார்மலாக இந்த மாதிரி செட்டப்ஸ்க்கு 2% 3% ரிஸ்க் வைப்பேன். பட் இது என்னோட செட்டப் கிடையாதுன்றதுனால ஸோ நான் 1% மட்டும் இங்கே ரிஸ்க் வச்சேன். இதே செட்டப்பு என்னோட A+ஆக இருந்திருந்தால் நான் இதுவே இந்த இடத்துல 3% ரிஸ்க் வச்சுருப்பேன். எப்படி நான் சொல்கிற சினாரியோ, யூரோ இந்த லோவை தூக்கிந்து ஜிபிபி தூக்காமல் இருந்தால் நான் யூரோவில் 3% ரிஸ்க் வச்சுருப்பேன். அப்போ 3% நான் 3 × 3 9%. ஆனால் நான் இங்கே ரிஸ்க் கம்மியாக வச்சேன், 1% தான் ரிஸ்க் வச்சேன். நீங்கள் கேட்கலாம் ப்ரோ, என்ன ப்ரோ கேஷுவலாக 3% வைப்பேன் 1%? பிகாஸ் நான் ஒரு அக்கௌண்ட்டையும் ட்ரீட் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது. லைக் எந்த அக்கௌண்ட்டை நான் அக்ரெசிவாக புஷ் பண்ணணும், எந்த அக்கௌண்ட் அக்ரெசிவாக புஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதை வந்து நான் ப்ராப் ஃபார்மில் ஒரு சேலஞ்சில் எடுத்தேன். இது வந்து ஒரு சேலஞ்சில் எடுத்தேன். நான் சேலஞ்சஸை ரொம்ப அக்ரெசிவாக தான் எடுப்பேன். ஏன்னா சேலஞ்சில் என்னால் ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ ஐ வில் டேக் சேலஞ்சஸ் அண்ட் அக்ரெசிவ். பட் ஆனால் இது வந்து என்னோடய பர்சனல் ஃபண்டில் எடுத்தேன், விச் இஸ் ஜிபிபியை ஃபுல் போட்டு அடித்தேன். என் பர்சனல் ஃபண்டில் மணி லோட் பண்ணி ஃபுல் போட்டு அடித்தேன். ஸோ இதுக்கான ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு. நான் நினச்சதோட எனக்கு மோர் தேன் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிது. ஸோ நோ ப்ராப்ளம், சில்ஸ். ஏன் நான் இப்போ எடுத்து சொன்னேன்னா, நான் இன்றைக்கான கன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் 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 தலைப்பாடாக சொன்னேன்னா, அதுக்கான ரீசன் இதுதான். எடுத்தோடனே செல் ஆகிறதுக்கு நான் ட்ரேட் எடுக்கிறேன். இங்கே நான் புக் பண்ணாமல் ஆசைப்பட்டிருந்தேன். எக்ஸ்ட்ரா இங்கேருந்து எவ்வளோ ப்ரைஸு, இந்த ஹைலேருந்து நான் வச்சுருக்க ஹைக்கு எவ்வளோ போயிருக்கான், 2.5 பிப்புக்கு நான் ஆசைப்பட்டிருந்தா என் ட்ரேட் இந்த நேரத்துக்கு ஸ்டாப் அவுட் ஆகிருக்கும். பெட்டர் கொடுக்குறத எடுத்துகிட்டு வெளில வந்துடுவேன், அவ்வளோதான். இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கான நான் ஐடியாவும் சொல்லிட்டேன், ப்ளேவும் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. நான் எப்போவுமே மார்க்கெட்டை இன்ட்ராடே பேசிஸில் நான் ட்ரேட்ஸ் எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இன்ட்ராடே செட் ஆகாது. நான் பெட்டர் ஸ்விங்ஸ் தான் நான் ட்ரை பண்ணுவேன். எதர் லோ ஆஃப் த வீக் இல்லை ஹை ஆஃப் த வீக் பிடிக்க ட்ரை பண்ணுவேன். இந்த தடவை லோ ஆஃப் த வீக் எனக்கு என்னோட செட்டப் கிடையாது. இந்த இடத்துல எதுவுமே என்னோட செட்டப் கிடையாது. ஸோ லோ ஆஃப் த வீக் என்னால் பிடிக்க முடியல. ஆனால் இது ஒரிஜினலாக செல்லாக இருந்தால் நான் நாளைக்கு ஹை ஆஃப் த வீக், நான் ஆல்ரெடி ஒரு பொசிஷன் எடுத்திருக்கேன் செல்லு. அது நான் நாளைக்கான வீடியோவில் நான் டிகோட் பண்ணுறேன். நான் செல்லு ஆல்ரெடி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் சம்வேர் அரௌண்ட் இந்த ஏரியாவில். ஏன்னா எனக்கு இது ஹை ஆஃப் த வீக் செட்டப்பாக தெரியுது. இன்கேஸ் 2.5 டேர்னிங், அப்போ இந்த இடத்துல டிவியேஷன்ஸ் அடித்தா டீவியேஷன் டோன்ட் லை. அதுக்குன்னு இந்த செல் ஒர்க் அவுட் ஆகிடுமா ப்ரோ அப்படின்னா நோ ஐடியா. பட் என் ட்ரேட் பிரேக் ஒன்றில் இருக்குது. ஸோ எனக்கு எஸ்ஆர் அடித்தாலும் பிரச்சனை கிடையாது, டிபி அடித்தாலும் பிரச்சனை கிடையாது. டிபி அடித்தா ஒரு சேலஞ்சு ஃபேஸ் 2 கம்ப்ளீட் ஆகும், நெக்ஸ்ட் வீக் லைவ் வந்துடும். அப்படி இல்லைன்னா நோ ப்ராப்ளம், லாஸ் கிடையாதுல்ல. நான் பிரேக் அண்ட் போட்டிருக்கேன், நான் டாப்லேயே பிடிச்சிட்டேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ் நெக்ஸ்ட் வீக்கான பிளான். யூரோவுமே சேம். ஜிபிபி நான் யூஸ்வலி அவனை ட்ரேடே பண்ண மாட்டேன்.
ட்ரூத் டு பி ஆனஸ்ட் நான் ஜிபிபியை ட்ரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் கடந்த 1 வருஷமாக நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 1.2 months ஆகுது, 1 year 2 months ஆகுது. இது வரைக்கும் நான் ஜிபிபியில் ஒரு 6-7 ட்ரேட் எடுத்திருப்பேன். எடுத்த எல்லா ட்ரேடுமே எனக்கு எஸ்எல் தான். இவன் கொஞ்சம் வித்தியாசமான பேர் இவன். ஸோ அதனால நான் இவனை ட்ரேட் பண்ணதில்லை. இன்னைக்கு ரொம்ப க்ளீனாக இருந்தான், லைக் அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்தது அந்த ஒரு செட்டப். அதனால மட்டும்தான் இவனை நான் பர்சனல் ஃபண்டில் எடுத்தேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், தட்ஸ் இட். லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வருஷம் நான் கொஞ்சம் நிறைய பிளான்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தட்ஸ் இட் கைஸ். அப்புறம் நேஸில் இன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக அந்த நேஸ் ட்ரேடையும் டீகோட் பண்ணிடலாம். நேஸுக்கு நான் காலைல வரும்போதே லைக் மார்க்கெட் ஓப்பன் அப்போ நான் பார்த்த 2 லிக்விடிட்டிஸ் எதுனா இந்த ஹைஸ் நான் பார்த்து வச்சுருந்தேன். லைக் 21,372.50. நியூஸுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே தூக்கி சொருகிட்டான். ஓகே ரைட். அடுத்து ஆர்டிஹெச் வச்சுக்கிறேன், சாரி M15 வச்சுக்கிறேன். M15 இங்கே எஃப்இஜி இருந்தது. ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் சம்மர் அரவுண்ட் ஹியர். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இண்டிகேட்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது வந்து எப்படி ஃபோரெக்ஸ்க்கு செஷன் இண்டிகேட்டர் அந்த மாதிரி இது இண்டிசஸ்க்கு நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கிரியேட் பண்ணல, லக்ஸால்கோ பண்ணி வச்சுருந்தாரு. அதை நான் கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செஷன் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனோடனே செஷன்னா லைக் என்ஒய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 9:30 ஓப்பன் ஆனோடனே கீழே வரான். லோஸில் டோட்டல்ஸும் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் M15 எஃப்இஜி. நான் புல்லிஷ் பயாஸில் வரேன். நியூஸால் டாலர் கம்ப்ளீட் பண்ண முடியல, ஸோ நான் புல்லிஷ் பயாஸ். எஸ்எம்டி வேணும் என் மாடலுக்கு. இஎஸும் தூக்கிட்டான், ஆனால் ஒய்எம் தூக்கலை, எஸ்எம்டி. ஸோ எனக்கான மாடல் குக்கிங்கில் இருக்குது. இப்போ 9:30 எஃப்இஜி. இதுதானே அப்புறம் 9:30 ஃபஸ்ட் எஃப்இஜின்னு கேட்கலாம். கரெக்ட். ஆனால் இது பிரேக்அவே கேப். இங்கே தெரியுதா? இதுதான் என்னோட என்ட்ரி. இந்த எஃப்இஜியில் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் பிரேக்அவே கேப்பில், டார்கெட் இந்த ஹை. ஆர்ஆர் கம்மி தான், 1:1.86 தான். நான் ஃபியூச்சர்ஸை ட்ரீட் பண்ணுற விதம் வேறு. ஃபியூச்சர்ஸ் ஃபோம் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். டேக் ஆகிட்டேன். தென் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. போகிறதுக்கு ரொம்ப ஸ்டாப் ஆனால் இது ஃபாஸ்ட்டாக டெலிவரி ஆகிருக்கணும். பட் நியூஸ் தூக்கி சொருகுனதுனால இது கொஞ்சம் லேக்காக தான் போச்சு. TP8. ஸோ அவ்வளோதாங்க, தட்ஸ் இட். ஸோ இன்றைக்கி இந்த 3 ட்ரேட்ஸ் தான் எடுத்தேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஏதாவது புரியும். லைக் ஏதாவது புரியலனா ஏதாவது கமெண்ட் ஏதாவது பண்ணுங்கள், எனக்கு அப்போ தான் தெரியும். இது வந்து நான் சும்மா டேப் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு புது மாடல் ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குன்றதுக்காக டேட்டா எடுக்கிறதுக்காக கொஷின் போட்டு வச்சுருக்கேன். இது நான் கொஷின் போட்டு வச்சுருக்கேன். லைக் டேட்டா கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரேட் தான் எடுத்திருக்கேன், பட் ஆனால் அது ரிஸ்க் கம்மியாக வச்சு தான் எடுத்திருக்கேன். லைக் ரொம்ப 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 கம்மியாக கொன்சைஸில். ஏன்னா நான் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி டேட்டா எடுக்க மாட்டேன். நான் லைவாக அந்த மாடல் ஒன்று தான் எனக்கு ஒர்க் ஆகுது தான் என்ட்ரி எடுத்துருவேன். பட் கம்மி ரிஸ்க், ரொம்ப 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 மைன்யூட் ரிஸ்க் தான் எடுப்பேன். ஏன்னா அப்போ தான் என் மைண்ட் அடாப்ட் ஆகும். நான் பேக் டெஸ்ட் எடுத்து என்ன பண்ணாலும் எனக்கு அது யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பேக் டெஸ்ட் பண்ண மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. நான் எல்லாமே லைவ் டெஸ்டிங், ஃபார்வர்ட் டெஸ்டிங் தான் நான் கற்றுப்பேன். பேக் டெஸ்ட்டுன்றதே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கேமாக நான் அதை பார்ப்பேன். எதுவாக இருந்தாலும் லைவ் டெஸ்ட் பண்ணு. ஏன்னா பேக் டெஸ்ட் பண்ணும் போது நீ உன் மாடலை தான் ட்ரெயின் பார்ப்பியை தவிர்த்து மார்க்கெட்டை கவனிக்க மாட்டேன். ஆனால் லைவ் டெஸ்டிங் அப்போ நீ மாடலை கவனிக்க மாட்டேன், மார்க்கெட்டை கவனிப்பேன். அவன் கரெக்டாக தூக்கியிருக்கானா, 4 hour டைம் ஃப்ரேமில் எந்த இதில் இருக்கான், டெய்லி டைம் ஃப்ரேம், 1 hour, 15, 5, 1ன்னு மாற்றி ஷஃபில் ஆகிட்டே இருப்பேன். ஆனால் பேக் டெஸ்டிங்கில் அதை நீ பண்ண மாட்டேன். ஃபிக்ஸ்டாக ஓகே டெய்லி டைம் ஃப்ரேம்பா ஓகே அப்படியே உன் என்ட்ரி மாடலே தான் தேடுவேன். லைக் 5 minute 15 1லேயே தான் சுற்றி தவிர்த்து ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன பண்ணுறான்றதே கவனிக்க மாட்டேன். ஆனால் நான் எதுவாக இருந்தாலும் லைவ் டெஸ்டிங், ரிஸ்க் கம்மியாக வச்சு எடு. லாஸா பரவாயில்ல, நோட் பண்ணிக்கோ, கிளம்பு. அப்படி தான் நான் பார்ப்பேன். ஸோ உங்களுக்கு அது உங்களுக்கு அது ஓகேனா நீங்களும் பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த லாஸை நான் ரெக்கவர் பண்ணுறேன். ஏன்னா நான் 10 இந்த மாதிரி நான் என் மாடல் ட்ரெயின் பண்ணி நான் மாடல் கண்டுபிடிக்கிறேன்னு நான் 20 ட்ரேட் எடுத்தால் கூட என் அக்கௌண்ட்லேருந்து 1% தான் காலியாகும். அப்போ நான் ரிஸ்க் எவ்வளோ வைப்பேன்? 0.2 தான் வைப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 0.2 இல்லை, 0.02 தான் வைப்பேன். 0.02 இல்லை 0.05 எவ்வளோ சம்வேர் அரௌண்ட் தான். அது எனக்கு அக்கௌண்ட் சைஸ்க்கு எவ்வளோ கரெக்டாக எனக்கு அப்போ தான் தெரியும். எனக்கு இப்போ இதை கேல்குலேட் பண்ண தெரியும். ஸோ இப்படி தான் நான் ஒரு ட்ரேடையும் ஃப்ரேம் பண்ணுவேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஹோப்ஃபுல்லி இது பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதுலேருந்து எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
லைக் இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்புறம் இதுதான் கைஸ் என்னோட புது சர்வர். நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க புது சர்வர். ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்க புது சர்வர். ஸோ இதுக்கான ஆக்சஸ் வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் இதுதான், மிஸ்டர் டெக்கோ எஃப்எக்ஸ்னு இருக்கும் என்னோட இன்ஸ்டாகிராம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், மிஸ்டர் டெக்கோ எஃப்எக்ஸ். ஸோ இதுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுங்க, மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஆக்சஸ் தரேன். அப்போ தான் டிஸ்கார்ட் ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் எங்களோட புது சர்வர். லைக் நாங்கள் இதில் தான் வந்து டெய்லி டே ட்ரேட்ஸ் பண்ணுவோம், டெய்லி சார்ட் அனாலிசிஸ், டெய்லி எல்லாமே. முன்னாடியே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது அந்த நாங்கள் என்ன செட்டப் எதிர்பார்க்குறோம், லைக் எப்படி மார்க்கெட்டோட அவுட்லுக் எல்லாமே இதில் போட்டுருவோம். விசிக்கு வந்துடும், ஃபோரெக்ஸ்க்கு தனி சாட் இருக்குது, ஃபியூச்சர்ஸ்க்கு தனி சாட் இருக்குது. ஸோ யா, தட்ஸ் ஆல் கைஸ். See you guys hopefully in a next video soon. Peace.